என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் என் மேலே காட்டின அன்புக்கும் 2D என்டர்டைன்மெண்ட், ஜோதிகா மேம், சூர்யா சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ராஜசேகர் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர்கிட்ட நிறைய பேசுனதில்ல, அப்பப்போ கொஞ்சம் தான் பேசுவோம். ஆனால் அவர்கிட்ட நிறைய நேர்மை இருக்குது. அதை வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலி அது ரொம்ப கிரேட் சார், தேங்க்யூ சார். அடுத்து வந்து என்னுடைய டீம், என்னுடைய அசோசியேட் பிரபு, ஆப்ரேட்டர் கேமராமேன் ஆனந்த், அப்புறம் என்னுடைய லைட்மேன், அப்புறம் கேமரா டீம் ராஜேஷ், அரவிந்த், அப்புறம் கிம்பிள் ஆப்ரேட்டர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பாராட்டு வந்து இவங்க எல்லாருக்குமே அதில் பங்கிருக்கு. ஸோ இவங்க எல்லோரும் இல்லாமல் என்னால் நிச்சயமாக அந்த அளவுக்கு என்னால் கொடுத்துருக்க முடியாது. அடுத்து வந்து அரவிந்த் சார், கார்த்தி சார், ஆக்சுவலி இவங்களோட ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறத விட அவங்களோட இருந்த நாட்கள், அவங்களோட அந்த பழகிய நாட்கள் இருக்கு இல்லைங்களா, அது நிச்சயமாக ரொம்ப அழகானது. நான் எடுத்துக்கிறேன். பத்திரிகை வெறுமனே ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லிட்டு கொடுத்து ஒன்று இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன மாதிரி ஒருத்தனை தகப்பனோட சேர்த்து வச்ச ஒரு இடம், ஒரு ஊடகம் அது. அதனால் மெய்யழகன் மாதிரியான ஒரு படத்தினை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கிறீங்க, இன்னும் நிறைய சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் பிரேமனாவும் சரி, நாங்களும் சரி, இன்னும் வர பைக்கனோடும் சரி, சிறந்த மண் சார்ந்த படங்களை இயக்குவாங்க. நீங்கள் இதே ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி. போவீங்க, நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து இதே அன்போடு ஆதரிச்சுக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி பென் இஸ் மைட்டர் தென் அ ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் பல பேரை வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு இதில் போட்டுட்டாங்க. உமாதேவி அவர்கள், திஸ் இஸ் நாட் நியூ டு யூ, பட் இந்த படத்தில் இந்த யாரோ இவன் யாரோ ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு பல பேருடைய மனசுல. அது இல்லையா உங்க கம்பெனி நம்ம கம்பெனின்னு சொல்லினார். ஒரு நிமிஷம் ஆடி போனேன். தமிழகத்தின் கடைகோடியிலிருந்து வந்த ஒருத்தன் நான். அவர் புகழோட உச்சத்துல வெளிச்சத்துல அவர் இருக்கிற இடம் வேற. அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். அவர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதிர வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மெய்யழகனா தான் சூர்யா நான் பார்த்தேன். யார் இந்த படத்தை புரிஞ்சுக்க முடியும்? சூர்யா அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்க முடியும். ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு வந்து ராஜா அண்ணன்ட்ட வந்தேன். சூர்யா நான் பேசும்போது நான் இது மாதிரி தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டேன், நம்ம கம்பெனின்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்தராக நான் என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அண்ணன்ட்ட சொன்னேன். அது எப்படி அப்படின்னு சொல்லுவேன், அது நம்ம கம்பெனின்னு தானே சொல்லியிருக்கணும்னு. மெய்யழகன் 2. இதுக்கு பிறகு நான் இங்கிருந்து வந்து இயக்குனர், இந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து எந்த அளவு நம்பி, அன்பை மட்டுமே நம்பி ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்காரு. பொதுவா தஞ்சாவூர்காரங்களுக்கு தஞ்சாவூர் வந்து நம்ம வந்து நெற்களஞ்சியம்னு சொல்லுவோம். தஞ்சாவூர்காரங்களை வந்து எப்படி சொல்ல அப்படின்னா, அந்த விவசாயம் பண்ணும் பொழுது எடுத்தோன்னு வந்து விதை தெளித்து பயிர் வளர்த்து தண்ணி விட்டு நாற்று பறித்து நடவு நட்டு திருப்பி தண்ணீர் விட்டு அந்த பயிர் வளரும் போது அதுல எது களை இருக்குங்கிறது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. எது பயிர் எது களைங்கிறது வந்து வயலுக்கு வெளியில நின்று பார்க்கும் போதே தெரியும் இதுல இவ்வளவு களை இருக்கு அப்படின்னு. அது முடிச்சு அதுக்கு பிறகு வந்து அது சூழ் கொண்டு பூ பூத்து காய் காய்ச்சி அது நெல்லா மாறி திருப்பி அறுவடைக்கு வந்து மகசூல் பண்ணுவாங்க. மகசூல் பண்ணும் பொழுது அதுல வந்து நெல்லு மாதிரியே பதம் சேர்ந்துருக்கும். இந்த தஞ்சாவூர்காரங்களுக்கு மட்டும்தான் நெல்லோட சேர்ந்திருக்க பதரை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாவே தெரியும். விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அழகாவே பண்ணுவாங்க, எது நெல்லு எது பதறுன்னு. இயக்குனர், இந்த நெல்மணி தான் நம்ம பசியை போக்கக்கூடிய அரிசியை தாங்கி இருக்கும். பதறுங்களால எந்த பிரயோஜனமுமே இருக்காது. இந்த பதறுங்களோட சேர்த்து மூட்டை கட்டினா நிறைய மூட்டைகளோட கவுண்ட் அதிகமாகும். எண்ணிக்கையை பற்றி கவலைப்படக்கூடாது. பதறுகளை பிரிக்கணும். உணவு கொடுக்கக்கூடிய நெல்மணிகளை தனியா எடுத்துட்டு வரணும். அப்படிதான் என் இயக்குனர் அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு ஒரு படம் பண்ணியிருக்கார். அந்த படம் வந்து நிறைய இறைச்சலுக்கு நடுவில், நிறைய சத்தத்துக்கு நடுவில் ஒயின் ஷாப்லாம் ரொம்ப ஈஸியா சேல்ஸ் ஆகிடும்.
ஒயின் ஷாப்புக்கு வந்து நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டியதில்லை. மதுக்கடைகள் வந்து காலையில் 9 மணிக்கே கூட்டமாக வந்து நின்றுவாங்க. நம்ம எதை விற்கிறோம் எதை கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். 2D மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணும் பொழுது நம்ம எதை கொடுக்கணும்னு ஒரு யோசிச்சாரு பாருங்க. அன்பை கொடுக்கணும்னு நினைச்சாரு. இந்த படம் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து தெரபி மாதிரி இருந்துச்சுன்னாங்க. இந்த படம் பார்த்துட்டு மனசு வந்து தெரபி மாதிரி இருந்துச்சுன்னாங்க. வந்து இந்த கதையை வச்சுட்டு இந்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கதையை வச்சுட்டு எப்படி கார்த்தி சொல்லலாம், கார்த்தி சார் எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்க கார்த்தி சார் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி பிரேமை கூப்பிட்டு இந்த கதை வச்சுருக்கீங்களாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கதையை கேட்டுட்டு இதை 2Dயில் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேமை 2Dக்கு அனுப்பிச்சு வச்சதுக்கு முதல் நன்றி. ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்றது தான் 2Dயோட அடிப்படை நோக்கம். அது நிறைய படங்கள் நிறைவேறி இருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு கிரவுன் அப்படின்னு சொல்லணும் மெய்யழகன். படம் பார்த்துட்டு பேசினவங்க யாருமே வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு எச்சி முழுங்கிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே வந்து தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில்ம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அந்த கான்வர்சேஷனை. அதோட வேற என்ன வேணும் நமக்கு? இட் வாஸ் ஸோ ஓவர்வெல்மிங் அப்படிதான் சொல்லணும். அந்த ரியலி ஓவர்வெல்மிங் ஃபீலிங். ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது எங்களால் படத்தோட. இந்த மாதிரி விஷயம் இப்போ சொல்லணும். நீங்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. பிரேம்க்கு அடுத்து வரேன். அரவிந்த் சார், வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் உங்களை பற்றி நிறைய சொன்னோம். பல விஷயம் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. யூஆர் அ கிரேட் ஹியூமன் பீயிங். நிறைய விஷயத்துல சண்டை போடுவேன் சார் கூட. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ டிராவலுக்கு வந்து டிக்கெட்ஸ் போடுறோம் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, உங்க வேலை வந்து இந்த ஊரோட முடிஞ்சிச்சு இல்ல, அடுத்து நான் இன்னொரு ஊருக்கு போயிட்டு வந்தல, அந்த காசு வந்து நான் திரும்ப கொடுப்பேன்னு அடம்பிடிப்பாங்க. சார் எங்க வேலையா தான் சார் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இதை ஒத்துக்காம இது என்னுடைய பர்சனல் திருப்திக்காக நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து எப்படின்னா ஃபோர்ஸே பண்ணிடுவாங்க நம்மளை. சார் நியாயமே இல்லை. இருந்தாலும் ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் குவாலிட்டி வித் எனிஒன் எல்ஸ். நீங்க வந்து அவரை எதை சொல்லியுமே அவருடைய ஒரு ஒன்று நினைச்சிட்டாரு ஒன்று யோசிச்சிட்டாருன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாரு. ஆனா ரொம்ப நேர்மையா என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டா பண்ணுவாரு. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து ஓகே இது பண்ணலாம் அது பண்ண வேண்டாம் அது. பட் ஹி ஹஸ் பீன் வெரி வாட் ஐ ஷுட் சே இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங், அட் த சேம் டைம் stubborn. ஸோ பிரேம், இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணும்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இவங்களோட பங்களிப்பு வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னோட டைரக்ஷன் டீம், ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணன் அரவிந்த், ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுவாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் தேங்க்ஸ். அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா, உமாதேவி, அவங்க 2 பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்கிறேன். ஏன்னா தினைக்கும் அவங்க வேலையே தமிழோட இருக்கிறது. அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுத்தணும் எனக்கு தெரியும். நன்றி. சுபஸ்ரீ, காஸ்டியூம் டிசைனர்,
என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சென்னைக்கு 99 வந்தேன். அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும். என்னோட எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறான். சினிமாக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அண்ட் 96 இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது 1-2 தான் இருக்கும், ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும். தேங்க்ஸ். அண்ட் தேவதர்ஷன் எனக்கு புதுசாக ஒரு தேங்க்யூ.